லீவ் போட வேண்டியது. பிரின்சிபல் போலீஸ்க்கு போன் பண்ணியா? ஆமாமா, சீக்கிரம் போன் பண்ணுங்க. டேய், போலீஸ்க்கு போன் பண்ணுங்கடா. ஒரு நிமிஷத்துக்கு வாங்களே. கல்யாண், எனக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுன்னு தெரியாது. ஏதோ வேடிக்கையா ஜிலேபில மோஷன் சண்டை கலந்துட்டேன். விளையாட்டை நினைச்சு செஞ்சுட்டேன். ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்தாகுன்னு எனக்கு தோணல. போலீஸ் வருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. வேடிக்கையா நீ செஞ்ச முட்டாள்தனம் எத்தனை பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? வாங்க. வாட் ஹேப்பன்? எஸ்ஐ சார், ஸ்வீட்ல யாரோ பாய்சன் கலந்துருக்காங்க. ஒரு பொண்ணை இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கோம். இந்த கேண்டீன் ஓனர் யாரு? நான் தான் சார். ஆனா பாய்சன் கலந்தது கல்யாணம் இல்ல சார், திரிவேணி. திரிவேணியா? எங்க அந்த பொண்ணு? ஏலத என் மேல இருக்க பிரீத்தில அந்த பொண்ணு மேல பழி சொல்ற. உனக்கு தெரியாது கல்யாண். நீ பேசாத. எஸ்ஐ சார், தப்பு என்னதான், என்ன கைது செய்யுங்க. கல்யாண், நீங்க அப்படி செஞ்ச? ஐ கான்ட் பிலீவ் இட். ப்ளீஸ் சார், நான் போலாம். நான் செஞ்ச தவறுக்கு நீ தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்ட. இது தியாகமா கல்யாண்? இல்ல திருவேணி, மனுஷத்தன்மை. ஒரு ஆம்பளை நான் ஜெயிலுக்கு வந்துட்டா தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு. இதே நீ கைதியா ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா என்ன தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வந்துட்டாலும் சொல்லுவாங்க. உன்னை விரும்பின மனுஷன் தான். உன் மேல ஒரு சின்ன நிழல் பட்டாலும் கூட அதை என்னால தாங்க முடியாது. அதுக்காக நான் ஜெயிலுக்கு வந்தேன். யூ ஆர் ராங் மிஸ்டர் கல்யாண். நானே பிளான் பண்ணி உன்னை பழி வாங்கறதுக்காக இல்லாத அன்பை காட்டி நல்லா நம்ப வச்சு இன்னைக்கு ஒரு தியாகியா தண்டனை அனுபவிக்கிற லெவலுக்கு தள்ளி இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? That is திருவேணி. உன்னை சந்திச்ச முதல் நாளே எனக்கு கேண்டீன்ல நடந்த அவமானத்துக்கு இதுதான் பரிகாரம். ரிவெஞ்ச். உன் மேல உள்ள கோபத்துக்கு 4-5 ரவுடிகளை அனுப்பி அடிச்சு போட்டுருக்கலாம். பட் ஜோரம் வந்தவங்களுக்கு மருத்துவம் பாக்குற மாதிரி உன் நாட்டம் பைத்தியத்துவம் சொல்லவங்கள லவ் பண்ணியே கொல்லணும். அதனாலதான் இந்த ரூட்லயே வந்த. இப்பவாவது நான் யாரை என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ்டர். உன் லெவலுக்கு யாராவது ஒருத்திய மேரேஜ் செஞ்சுக்க. வேணும்னா உன் மேரேஜுக்கு வந்து என் லெவலுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். ஓகே? ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கா? பாராட்டுற உன் டைலாக்ஸ் எங்க பிடிச்ச? சரி இருக்கட்டும், உன் டைம் நல்லா இருக்கு, நான் எதுவும் பேசல. ஆனா எங்க எப்போ எந்த ரேஞ்சில உனக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாரே வா, உன் பேஸ்மெண்ட்டையே ஆட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான், தெரிஞ்சுக்க. Don't talk rubbish. Hereafter you can't do anything. Yo, SI. அந்தால சாயந்திரமா விட்டுடு. எஸ் மேடம். மாமே, ஜீவா, உனக்கு ஏதோ டெலிகிராம் வந்திருக்கு பாரு. ஏண்டா தம்பி, எந்த குருட்டு கழுதடா ரோட்ல கல்ல போட்டுருக்கிறது? நாங்க பலான ஆளுன்னு போர்டு எழுதியா போட்டுக்குவானுங்க. திருட்டு பசங்களா இருப்பாங்களா? வாய்மடு ஏறா அந்த கல்ல. அந்த கல் எடுத்த உன் உயிர் போயிடு தெரிஞ்சுக்க. ஏய் தண்டராஜ், என்ன குடிச்சிட்டு வளர்றியா? இல்ல, வளர்றதுக்காக குடிச்சோம். உன் உயிரை குடிக்க ரவுடிகளோட வந்திருக்கோம். மரியாதை இல்லாம பேசின செருப்பு பிஞ்சிடும். ஜாக்கிரதை. சண்முகம், ஏய் சண்முகம். எங்க இருக்குங்க? ஏய் சண்முகம், ஏண்டா மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்க? கொலை பண்ணட்டுங்க, கொலை பண்ணட்டும். உன்னை கொலை பண்ணவங்கள அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா? அக்கா, நான் ஒருத்தன் தானே ஐ விட்னஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது சரி, உன்னை கொலை பண்ணவங்கள தூக்கு மேல ஏத்தாம போனா என் பேரு நீ கூப்பிட்ட பேர் இல்ல. அயோக்கிய ராஸ்கல். பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தப்ப செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தினில்ல, உன்னை கொலை பண்ணி உன் பொண்ணு கழுத்த தாலி கட்டுற. ஊருக்குள்ள போய் நம்ம ஆளுங்களையும் போலீஸும் கூட்டு வந்துருவோம். வா. பிரியா 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 பிரியா, ஏழை காதல் வாழுமோ, இருளும் ஒளியும் சேருமோ? எவன்டா அவன்? பேச தெரியாதா? பாட்டுதான் வருமா?
என்னடா கோயிங் கோயிங்கிட்டு யாருன்னு சொல்லு. கீதாஞ்சலி. கீதாஞ்சலியாவது பாஞ்சாலியாவது அடிச்சுட்டாங்கடா. இருக்கிற அவசரப்படாதீங்கடா. அத்தை இத கொஞ்சம் பிடிங்க. அத்தையா? அந்த கதையே வேற. கத்தி கத்தி. பிரமாதமா பண்றப்பா ஃபைட். இத கையில எழுந்து ஓடேண்டா தடிப்பையில. கைய வச்ச இந்த தடி பசங்களை 7-14 வருஷம் ஜெயிலுக்குள்ள வைங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். கவனிங்க. எந்த ஊரு தம்பி உனக்கு? தம்பி பேர் என்ன? தம்பி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே எனக்கு தெரியல. அங்க 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 10-15 பேரை ஒத்த காலால பாஞ்சு பாஞ்சு உதைச்சு உன்னை காப்பாத்துனவன் கிட்ட பேர் என்ன கேட்ட பட்டுன்னு வச்சுட்டானக்கா. உன் மூஞ்சும் முகரையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவே நான் சொல்ற மரத்துல ஏறிக்கிட்டு செருப்பு பிஞ்சிடும். புடா கால. ஏய் தலைப்படி. எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கெட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி, ஒன்ன சொல்லல இவள. இவளா? இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல பீப்பாவும் இல்ல, அவரோட பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான். உடம்பு கொஞ்சம் பெருத்துருச்சு. என்னது? உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் தான் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதுதான்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்ட், நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் காணும். ஏன் உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே. அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்றீங்க? உழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வழி காமிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தினவன். அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற? நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் என்ன போயிடு. இஷ்டம் இல்லைன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில பேசிக்கலாம். படுத்துக்கு தம்பி.
குட் நைட். ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க, ஜில்லுன்னு இருக்கும். வாடி வெளிய. இரு, டாடா சொல்லிட்டு வரேன். வெளியில வா, பேசிக்கிறேன். டாடா சொல்லு. சரி பையா. சரி பொண்ணு. நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்காரன் ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தா, உன்னை இந்த பூமி மேல நடக்க விடக்கூடாதுங்கிறது என் திட்டா. அதனால இப்பவாது என்ன உன் புள்ளன்னு கட்டி புடிச்சுக்கோ. என்ன பெத்த ஆத்தா உன் கஷ்டத்தெல்லாம் தீத்துருவா. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட மாட்டியா நீ? நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏன்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா? என்ன இப்படி கூப்பிட்ட நான் தாம்பரம் பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இது ப்ரூஃப். உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டவாள செருப்பு நானே போட மாட்டேன். சீ 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 சீ. மவன யாருங்க நீங்களா? நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். அம்மா பண்ணாதீங்க சார். Sorry. Follow me. Come on. Search. யாரது? என்ன வேணும்? என்னையா உங்க இஷ்டத்துக்கு உள்ள வரீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். அதுக்கு இதான் நேரமா? ஐயா, நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, அதிகமான வருமானம் வரும்போது நாம கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டித்தான் ஆகணும். அப்படி செய்யலன்னா திடீர்னு கூப்பிடாத விருந்தாளிங்க மாதிரி திபு திபுன்னு வருவாங்க, கணக்கு கேட்பாங்க, நாம சொல்லித்தான் ஆகணும். இப்ப காட்டு. எதுக்குங்க காமிக்கணும் கணக்க? ஏன் ஆஸ்தி கணக்க உங்களுக்கு எது காமிக்கணும்? முதல்ல வெளியே போங்க. பாருங்கம்மா, இது எங்க டியூட்டி. மரியாதையா வாய மூடிட்டு ஓரமா போங்க. கலாட்டா பண்ணீங்க, முதல்ல உங்களை கஸ்டடியில் வச்சுட்டு அப்புறம் எங்க கடமை செய்ய வேண்டி வரும். அகிலா, நீ சும்மா இரு. ஐயா, நீங்க உங்க வேலையை பாருங்க. இது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கீங்களா? எதுக்கையா கேக்குறீங்க? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எங்க பாட்டங்காலத்து ஆஸ்தி. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரினா இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்னாச்சுக்கா? யாரும் இன்கம் டாக்ஸ் காரங்களா கணக்கு கேக்குறாங்கடா. இன்கம் டாக்ஸ் எதிர்பார்த்தேன். இனியும் நிம்மதியும் கோவிந்தா. இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? எங்க அக்கா என்ன யாரு நினைச்சுங்க? இந்த ஊருக்கே தேவதை. கடவுள் வருமானத்துக்கு கணக்க கூடாது சார், கண்ணு போயிடும். என்னையா அது பெரிய சீட்டிங்கா இருக்குது? மிஸ்டர் ராமராஜ், ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். என்னங்க செக்கிங் பெரிய செக்கிங் செய்யுங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்ப உறிஞ்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கங்க. மாடி ரூம்ல மட்டும் இல்ல, கீழே கிச்சன்ல, அந்த வராண்டா பக்கத்துல இருக்கிற ரூம்ல கூட பெரிய பெரிய பெட்டிங் இருக்கு. அதுக்குள்ள வைரங்கள் இருக்கு, எடுத்து தொலைங்க. அப்ப கூட உங்க ஆத்திரம் அடங்கலைன்னா ஊருக்குள்ள போய் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அடி உன்னை கொண்டு அவங்க கேட்காத கணக்கு எல்லாம் சொல்றீங்க. என்னமா கேட்டுட்டே இருக்காங்க, எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. உன்னை கொண்டு சத்தப்படாதீங்க. அழாதீங்க, நான் இருக்கேன்ல. தெளியா ஆபீசர் சார், எங்க அத்தை கணக்காட்டல. ஓகே, அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஏமாத்திட்டு வந்ததுக்கு இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் ஜப்தி செய்யறோம். திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். 1 தரம், 2 தரம், 3 தரம். இந்த ஆஸ்திகளை அநியாய வழியில சம்பாதிச்ச உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இந்த ரூமை போட்டு சீல் வைங்க. நாளை காலையில 11 மணிக்கு கமிஷனர் வருவார். அவர்கிட்ட இந்த வீட்டு ஓனர் கரெக்டா கணக்கு உடைக்கும். ஒப்படைக்கலைன்னா ஜெயிலே போட்டுருவாங்களாங்க? ஆமாங்க. திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். 1 தரம், 2 தரம், 3 தரம். முடியாது தம்பி கல்யாண், நான் சோறு இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், பச்சை தண்ணி இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், இன்னைக்கு என் மானம் போனாலும் நான் பொழைச்சுக்குவேன். ஆனா இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, மாலை, மரியாதை, ஆடம்பரம் எதுவும் இல்லாம போனா நான் ஒரு நிமிஷம் கூட பழிச்சிருக்க மாட்டேன் தம்பி. இந்த கண்டத்துல இருந்து நீதான் என்ன கரையேத்தணும். என் ஆஸ்தி போக கூடாது, நான் ஜெயிலுக்கும் போக கூடாது. இதத்தான் சொல்லுவாங்க. அம்புலி மாமாவை காட்டுறேன் வாடான்னு தாய் மாமன் கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம், லைட் ஹவுஸ் பக்கத்துல கடலுக்கு நடுவுல போய் செத்து போயிரேன்னு சொன்னானா சின்ன பையன். அந்த கதையா இருக்கு. கட்டிக்கிட்டவன் நான் இருக்கேன், தட்டி கொடுத்து ஆறுதலா சொல்ல தம்பி இருக்கான். நாங்களே என்ன செய்வோம்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
கல்யாணம் வந்து உனக்கு என்னத்தை செஞ்சிட போறான்? மாமா, எனக்கு மூடு வந்துச்சு. அத்தையோட ப்ராப்ளம் எல்லாம் ஒரே நாள்ல சால்வ் ஆயிடும். அந்த கதையே வேற. ஓகே, அந்த மூடுக்கு இப்ப வந்திருப்பா. என்னை இந்த பிரச்சனையில இருந்து கரையேற்றிட்டா நான் செத்து உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். அத்தை, உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னப்பா அது? உடனே பழைய ஸ்டாம்ப் பேப்பரை கலெக்ட் பண்ணி ஆஸ்தி முழுக்க மாமா பேர்ல எழுதிருங்க. எழுதிட்டா ஆஸ்திக்கு ஓனர் மாமா ஆயிடுவாரு. நல்லது கெட்டதை அவர் பாத்துக்குவாரு. பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நீங்க ஜாலியா இருக்கலாம். அப்ப நானு ஜெயிலுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சாதான் புரியும் மாமாவுக்கு. ஜெயிலுனாலும் ரயிலுனாலும் எனக்கு ஒத்து வராதுப்பா. நம்மளை விட்டுருங்க. என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஆஸ்தி எல்லாம் எனக்கு எதுக்குங்க? உங்க பாட்டனார் காலத்து ஆஸ்தியே நீங்க தானுங்க நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப ஆசையா என் பேர்ல எழுதி வச்சீங்க. எனக்கு ஞாபக சக்தி இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போயிடலாகிறா. நான் ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தேன்னு சொல்றது பச்சை போய். என் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி என்ன துன்புறுத்தின கஷ்டம் தாங்க முடியாம தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது வழிய பாரு. தம்பி சண்முகம், நானா? இந்த பேசுக்கு என் ஜேபுல 100 ரூபாய் இருந்தாலும் பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஜனங்க 10 பைசாவை என் மூஞ்சில வீசிட்டு போயிடுவாங்க. இந்த லட்சணத்துல இந்த ஆஸ்திக்கு நான் தான் சொந்தக்காரன் சொன்னா மூளை உள்ள யாவனும் நம்ப மாட்டான். என்ன விட்டுடுங்க. சிச்சி, நீங்க எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க நினைச்சு இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சத்தியமா நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. இவனெல்லாம் மனுஷன் யார் சொன்னதம்மா? சரியான அக்மார்க் மாடு. வாஸ்தவம் நம்பமாட்டேன்னா ஓகே, வக்கீல போடு, தின்னுட்டு போறேன், கண்ணீரை கூட குடிச்சிட்டு போறேன், பால் தாரேன், சாணி தாரேன், ஏய். இருத்து அப்புறமா வளர்த்தி தரேன். ஏன் கதையை விடு. நீதான் லட்சிய பிறவியாச்சே. இப்பவே முன்ன வச்ச கால பின்ன வைக்காம முன்னுக்கு வந்து முதுகெலும்புள்ள ஆம்பளை ஆட்டம் என் அக்காவுக்கு உதவி செய்யறதுக்காக ஆஸ்தி உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு ஓடுறதானே. அதை செய்யாத, போத்து மட்டும் கொடுத்துரு. தம்பி கல்யாணம் சின்னவனா இருந்தாலும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்றது கேளு. எனக்கா இந்த ஆசையெல்லாம் எழுதிக்கோ தம்பி. அத்தேம்மா, நான் உன் பேச்சே கேக்குறேன். ஏன்னா நீ என்ன சென்டிமெண்டாலே கொன்னுட்ட. உன் கதை வேற, இப்ப என் கதை வேற. அவரு உன் புருஷன், ஓகே. அவரு உன் தம்பி, ஓகே. அது உன் பொண்ணு, ஓகே. இப்ப நான் யாரு? என் மருமகன், கடவுள் எனக்கு கொடுத்த மருமகன். என்னை இந்த கஷ்டத்துல இருந்து நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை இந்த வீட்டு மருமகனை ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது இல்ல அத்தை. நீ எதுவும் பேசாத, பேசக்கூடாது. டேய் தம்பி, அக்கா. சீக்கிரம் போய் பழைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா. ஓகே. அக்கா, இங்க ஒரு கையெழுத்து போடு. இங்க இங்க. தம்பி, உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணனும். Come on. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க, எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள்ஸ், come on, arrest her. இறங்க போடுங்க. நான் இந்த வீட்ல இவங்க இந்த வீட்டை பெருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீதான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வாயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிரமாவோட பொண்ணுங்கற பட்டுப்பாவோட உடுத்திட்டு இருக்க. ஓனரைய கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாலுங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கெல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப். கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலாய் பேசுறவரே. பழைய சாமான்கள். அப்பா, இந்த வீட்ல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் ஒர்க்கர்ஸ். Where is the owner? I want to arrest him. Where is the owner? I am the owner. நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா? எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ், மாம்ஸ் ஜீவ்ஸ், மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம், உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாண், ஐயா, கல்யாண் ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறாங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம்.
அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேனா வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரெஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். என்னடா அரசு அரசன் கத்த? இத்தனை கால பழகுற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பார்க்கறது இல்ல. கம் ஆன். இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சே கிடையாது. அரெஸ்ட் ஹிம். அரெஸ்ட் ஹிம். அரெஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரெஸ்ட் ஹிம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள எனக்கு வரியா? எந்த வேலையும் இல்ல. அரெஸ்ட் எனக்கு ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே வா வரேன். அரெஸ்ட் ஹிம். அரெஸ்ட் ஹிம் ஐசே. அரெஸ்ட் ஹிம். எப்படி வதற நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரசிங் இல்ல. அரெஸ்டிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறது? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே. ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்குல உள்ள தப்ப எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்குல ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு. நெருக்கமா என்ன பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா. ஜீவா என்னன்னு பாரு. ஏய் டிங்காங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேங்க, நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்கிற அம்மா இந்த அளவுக்கு ஆர்வத்தோட பறந்துட்டு வர்றாங்களே, வீட்டு ஓனராட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டை அவுத்துட்டு சடுகுடு ஆடினானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட ஊத்தானா, அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியணுமா? ஆ. அர்த்தம் வேணுமா? சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டோம். அப்பாடி பொழைச்சேன்டா கடவுளே. பழிச்சேன்டா கடவுளே. சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். பயமுடுறா கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, இன்னைக்கே முகூர்த்தம் பார்க்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. நீ போகாதேன்னு சொல்லிட்டல, நான் போய்தான் ஆகணும். அப்படியே அவரை கனவுலகத்துல சந்திட்டேன். ரைட் ஜூட் ரொம்ப ஹாட் ஹார்ட் பீட் ஏறி போச்சு. நீ பக்கம் வந்து பந்தி வச்ச நைட்டு, அடி துள்ளி துள்ளி மல்லியப்பூ ஃபைட்டு. மோகத்தோடு தாகத்தோடு பட்டு பாப்பா. ரைட் ஜூட் ரொம்ப ஹாட் ஹார்ட் பீட் ஏறி போச்சு. பந்தியிட்டு பாயமிட்டு மோகச்சிட்டு காதல் பட்டு சேரும் லீலை அம்மம்மா. சின்ன ஓடை சிந்தும் ஜாடை வண்ண ஆடை போடும் மேடை நானும் நீயும் அப்பப்போ. இதழோடு தேனுக்குள்ள இதழோடு வேகம் கொள்ள. சதிராடும் இன்ப ராத்திரி அலை மோதி ஆடும் புத்திரி. வேறேது வேகம் அந்த பொன்வேளை. எல்லை நீராக பச்சை வயல் நாட்டு. கொள்ளை போகாத தெற்கு காத்து. கண்ணத்தோடு கண்ணம் வச்சு அள்ள வச்சு நெஞ்சு சேர்த்தா. ரொம்ப ஜோரு கொஞ்சம் பேரு வந்து பாரு.
சிந்து ஒன்று சிந்து சொல்லி சித்து வேலை செய்ய சொல்லி சிந்தும் சிந்தும் தேன் சிந்தும் ஒன்னில் ஒன்று உள்ளம் எண்ணி ஒன்று பட்டு காதல் எண்ணி ஓடும் நேரம் தேரோடும் மடை தாண்டி 100 ஆட்டம் மறுநாளும் தேடும் நாட்டம் குழலோடு மாதம் குடியேறும் ஆசையிலே மாந்தோப்பில் நானும் கண்டேன் தேன் கூடு புது போகாற்ற மறுபுற ஈர்ப்பு உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் காப்பு சின்ன மேரை துள்ளுமாறு கண்ணு தேர நெஞ்சில் சேர்த்தா ரொம்ப ஜோரு கொஞ்சம் தேரு வந்து பாரு அடச்சோடு ஆகி மேடு பள்ளம் ரோட்டு அதை தேடி போக காதலுக்கு காட்டு மோகத்தோடு தாகத்தோடு பட்டு பாப்பா ரைட்டு ஜூட்டு ரொம்ப ஹாட்டு ஹாட்டு பீட்டு ஏறி போச்சு ஏய் லில்லி ரேகா மல்லி கௌரி இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா எடுத்துக்கங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கங்க என்னடி உனக்கு பிறந்த நாளா நோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா சிச்சி எனக்கு இல்லடி என் தங்கச்சி சந்தியாவுக்கு திடீர்னு ஒரு பெரிய சம்பந்தம் வந்துச்சா உடனே மேரேஜ் பாவம் என் தங்கச்சி வெறும் பட்டிக்காட்டு பொண்ணு இப்பவே படுக்கவும் பெருக்கவும் தயாராகணும் நம்ம கதை அது இல்ல இன்னும் 4-5 கல்யாணங்களை முட்டாளாக்கிட்டு தான் மேரேஜ் செஞ்சுட்டு வைக்கிறியா கல்யாண் போஃபெலோ நம்ம பவர் தெரியாதனால மோதிட்டான் சின்னதா ஷாக் கொடுத்தேன் எங்க கடந்து முழிக்கிறானோ அட்ரஸே இல்ல தப்பு மேடம் கல்யாண் கேர் ஆஃப் அகிலாண்டேஸ்வரி நிலையம் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா செங்கை ஜில்லா பின்கோட் நம்பர் 60210 இதாங்க நம்ம அட்ரஸ் இப்போதைக்கு டெம்பரவரி மேரேஜ் ஆனதும் பெர்மனன்ட் என்ன திரும்ப வந்துட்ட நான் கொடுத்தது ஜீரணம் ஆயிடுச்சா நீ கொடுத்தத உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கத்தான் வந்தேன் கேளுங்க குமாரி திருவேணி அவர்களே உங்களுக்கு ஒரு மங்களகரமான வார்த்தை உன் அம்மாவுக்கு வரப்போற மருமகன் உனக்கு வரப்போற மாமா உன் தங்கச்சிக்கு வரப்போற புருஷன் வேற யாரோ இல்ல ஸ்ரீ 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 நான் தான் அப்ப சந்தியா மேரேஜ் செஞ்சுக்க போறது உன்னையா சாட்சாத் என்னையதான் எங்க போய் தொலைக்கிறியோ அங்கே போய் தேடணும் பேராண்டினாரு எங்க தாத்தா அதனால நான் உங்ககிட்ட தொலைச்சத உங்க ஊருக்கு போய் உங்க அம்மாவுக்கு பில்டப் கொடுத்து உங்க தங்கச்சிக்கு லைன் கொடுத்து இந்த மேரேஜுக்கு லிங்க் கொடுத்துக்கிட்டேன் நான் உன் தங்கச்சி மேரேஜ் செஞ்சுக்க போறது அவன் மேல உள்ள அன்புனால இல்ல உன்கிட்ட உள்ள பகையினால நாளைக்கே உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி அப்புறம் நான் ஆடப்புற சீட்டாட்டத்துல ஒரு ஜோக்கர் பொண்ணா ஆக்கி டெய்லி 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 உன்னை அவமானப்படுத்துறேன் ஏய் எம்எல்ஏ இருக்கிற பகையை தீர்க்கறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை ஏன் பரியாக பாக்குறேன் ஏன்னா பராண்டாவில சுவிட்ச் போட்டா வாசல்ல லைட் எரியும் இல்ல சுவிட்ச் உன் தங்கச்சி பிடிச்ச பொண்ணுக்கு அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கத்து கொடுக்கணும்னா ஒரு கை பத்தாது அதனாலதான் உன் தங்கச்சியோட மேரேஜ் உன் கூட சல்லாபம் அதான் என் பிரதாபம் வாரே வா இன்னில இருந்து கதையே வேற மிஸ்டர் கல்யாண் இந்த பைத்தியக்கார நாடகம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இப்பவே இங்க இருந்து இந்த மேரேஜ் நிறுத்திடுவேன் அது உன்னால முடியாது என்னோட சக்தி உனக்கு தெரியாது இந்த மேரேஜ் நடக்கவே நடக்காது நடந்தே தீரும் சேலஞ்ச் ஓகே சேலஞ்ச் திருவேணி பந்து இப்போ உன் கால் கீழ இல்ல என் கால் கீழ இருக்கு நான் டிஷ்யூன்னு ஒரு உதச்சேன்னா உன் அம்மா உன் தங்கச்சி நீ டோட்டலா எல்லாரும் ரிவர்ஸ் ஆகி போயிடுவீங்க அம்மா திருவேணி பரீட்சை இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வர முடியாதுன்னு சொன்ன திடீர்னு வந்துட்டேன் நான் வந்தது கல்யாணத்தை பாக்குறதுக்கு இல்ல நிறுத்துறதுக்கு திருவேணி என்ன சொல்ற உனக்கு தெரியாதுமா இந்த மேரேஜ் நடந்தா சந்தியாவோட வாழ்க்கையே நாசமா போயிடும் நடக்காம போனா உன் ஆசை நிறைவேறிடும் அதானே சந்தியா உன்னை மேரேஜ் செஞ்சுக்க போற அந்த கல்யாணம் பெரிய மோசக்காரன் மோசம் செஞ்சவங்களை தான் மோசக்காரங்கன்னு சொல்லுவாங்க மோசம் போனவங்களே இல்லக்கா யாரு மோசம் செஞ்சது யாரு மோசம் போனான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அத்த மோசம் வேஷம்னு சத்தம் அதிகமாகுது உங்க பெரிய பொண்ணுக்கு கதை இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அடுத்த சீனுக்கு போயிட வேண்டியதுதான் எங்க காகிதம் போடுறேன் கையெழுத்து மேரேஜ் கேன்சல் பையா பையா அது மட்டும் சொல்லாத இந்த திருவேணியில எந்த அமராவதி வந்தாலும் சரி நம்ம மேரேஜ் மட்டும் நிக்கவே நிக்காது ஐயோ நான் சொல்றது யாருக்கு புரியலையே
நீ சொல்றது புரியாம போறதுக்கு உன் பேச்சன அரபிக் பாஷையா இல்ல பாரசீக கவிதையா? கண்டபடி உளறதை விட்டுட்டு அவ தலையில 4 அட்சதை அள்ளி போட்டுட்டு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லன்னா ஒரு முழ நீளத்துக்கு ஒரு பழமொழி அவுத்து விட்டேன்னா அர்த்தம் என்னன்னு தெரியாம குழம்பி போய் படுத்துக்குவேன். அத்தை, உங்க பெரிய பொண்ணு உடம்பு சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குளிர்ச்சியா சமைச்சு போடுங்க, இல்லன்னா கோபத்துல என்னைய மோதி தள்ளிடுவா. அம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நீங்க காலேஜ்ல எல்லாம் தெரிஞ்சேதான் செய்யறோம். அது சரி, சின்ன பாப்பா கல்யாணத்துல உனக்கு என்ன கவலை? நீ வாய் மூட்டு உள்ள போ. ஐயோ, தங்கச்சி மேரேஜ் நிறுத்த வழி தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? என் மேரேஜ் நிறுத்தணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம்க்கா. என்னது? கமான் சொல்லு. நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா! ஆமாக்கா, நீயும் அந்த பையனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை விரும்பலனாமா? நெவர். இஸ் a cheat. உன் பேச்சுல இருக்கிற கோவம் உன் மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதுக்கா. சந்தியா! ஆமாக்கா, உனக்காக வேணும்னா நான் என்னோட அன்பை தியாகம் செஞ்சிடுறேன். இது சத்தியம். நீயும் முத்த முத்தா முழு முழுன்னு பிள்ளைங்களை பெற்று தருவேன். அவங்களோட ஆடிக்கிட்டே நான் என்னோட வேதனையெல்லாம் மறந்துடுவேன்க்கா. ஏய், பழைய சினிமா ஹீரோயின் ஆயிட்டும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தா செருப்பாலே அடி விழும். என்ன நீ உளற? நான் உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கற, நீ என்ன போய் கட்டிக்கோங்கற? ஆமாக்கா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அவர் கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். ஏன் செஞ்சுக்காம போனா செத்துருவானா? செத்துருவானா இல்ல செத்துருவாங்க. அவர் இல்ல, அம்மா. நம்ம ஆஸ்தி மொத்தமா அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மேரேஜ் நடக்காம போனா மொத்த ஆஸ்தி மோசம் போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான்க்கா. அதுக்காக தியாகம் செய்ய துணிஞ்சிட்டியா? அப்படி இல்ல, நான் அந்த பையனை விரும்பித்தான் வந்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. நான் சொல்றது கேளுடி. அவன் உன்னை கட்டிக்கிறேன்னது உன் மேல உள்ள அன்புனால இல்லடி, என் மேல உள்ள பகையினால. உன்னை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்ன அழவைக்க போறான்? போக்கா, என்ன மேரேஜ் செஞ்சுட்டா என்னதான் அழ வைப்பாரு? உன்னையே அழ வைக்க போறாரு? ஐயோ, உனக்கு தெரியாதுடி அவன் பிளான். வராண்டாவுல சுவிட்ச போடுவானா, வாசல்ல லைட் எரிஞ்சிடுமா. நீதான் சுவிட்சா, நான் தான் லைட்டா. ஓஹோ, அப்ப டாடி வயிறு அம்மா கரண்டா? பைத்தியக்காரி மாதிரி ஜோக் அடிக்காதடி. நிலைமை நல்லா புரிஞ்சுக்கடி. என் நிலைமை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் நம்ம நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் உனக்கா இல்ல எனக்கான்னு விடியறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி சொல்லு. அவ்வளவுதான்.